ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜீனி வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரைக்கு ஒரு 2 டம்ளர் வாட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, அது ஜஸ்ட் மெல்ட் ஆனாவே போதும். நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் வந்துட்டு கம்மியான குவான்டிட்டியில் தான் இனிப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு இனிப்பு கொடுக்கக்கூடாது, அதனால் நான் கம்மியான குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் கூட வேணும்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது நல்லா இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தூசி கல் எது இருந்தாலும் நமக்கு வந்துடும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே பேனை நான் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கீ யூஸ் பண்ணியிருக்கேன். கீ ஹோம்மேடு கீ தான். நான் கீ எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். கீ நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன். அதாவது மில்லட்டு, அந்த சிறுதானியங்கள் இருக்குல்ல, அது நட்ஸு இதெல்லாம் சேர்த்து ரெடி டு மிக்ஸில் என்கிட்ட மாவு இருந்தது. அந்த ஃப்ளார் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நான் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வாங்கி சேர்த்து காய வச்சு அரைச்சிக்கோங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு லட்டு தான். குழந்தைங்களுக்கு வேறு எதுவும் வாங்கி கொடுக்குறது பதிலாக நம்ம இதவே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது இதை நல்லா நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் நமக்கு. அந்த ஸ்மெல் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டவ்வில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் லைட்டாக ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப ஆறவும் வேண்டாம், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆற வச்சுட்டு நம்ம பால்ஸ் போட்டுக்கலாம். பால்ஸ் போட்டுட்டு இதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி ஒரு 15 டேஸ் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது, எதுவும் ஆகாது. நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டி நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பண்ணோம் இல்லையா, நாட்டு சக்கரை தண்ணி, இது இல்லாமல் நம்ம ட்ரையாகவும் பண்ணலாம். அதுவும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.